வணக்கம். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் 1.4 சரியா. லெட் ஏ ஈக்குவல் டு செட் 3, 4, 7, 8 கொடுத்துருக்காங்க. அண்ட் பி வந்து பி ஈக்குவல் டு செட் 1, 7, 10 சரியா. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் எஃப் டு பி. நமக்கு வந்து 3 சப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. R1, R2, R3. இந்த R1, R2, R3 வந்து ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பியான்னு நம்ம செக் பண்ணணும். சொல்யூஷன்ஸ்க்கு போயிடலாம். சொல்யூஷன்ஸ். இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடலாம் சரியா. ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏனா 3, 4, 7, 8 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 3, 4, 7, 8. பி என்ன கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு செட் 1, 7, 10 அதை எழுதிடலாம். b is equal to 1, 7, 10. That's equal to கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதணும். இது செட் போட்டுட்டு இது கிராஸ்னால 3, 1, 3, 1, 3, 7, 3, 10. அதே மாதிரி 4ல எழுதணும். 4, 1, 4, 7, 4, 10. நெக்ஸ்ட்டு 7ல் ஆரம்பிக்கணும். 7, 1, 7, 7, 7, 10. நெக்ஸ்ட்டு 8 இருக்கா. அப்போ அதே மாதிரி 8, 1, 8, 7, 8, 10. ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம அந்த R1 எடுத்துக்கலாம். R1 எடுத்து போடுறேன் பாருங்கள். R1 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க. 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இப்போ R1ல் வந்து நமக்கு 3, 7 இருக்குது. இங்கே இருக்கா பாருங்கள். 3, 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு 4, 7 இருக்குது. இங்கே இருக்கா பாருங்கள். இருக்குது. நெக்ஸ்ட்டு 7, 10. 7, 10 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 8, 1. 8, 1 இருக்குது. அதாவது R1ல் இருக்குது. R1ல் இருக்க எல்லா உடைய பெருசும் எங்கே இருக்குது. ஏ கிராஸ் பியில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம். R1 is a subset of A cross B. R1 is a subset of A cross B. அதாவது that is நம்ம ஒன்றா எடுத்து போடலாமா. 3, 7 ஆர்டர் பேருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கிறோம். 3, is belongs to எதில் இருக்குது. R1ல் இருக்குது. ஆல்சோ வேறு எங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3, 7 எங்கே இருக்குது. ஏ கிராஸ் பியிலே இருக்குது. அதையும் போட்டுக்கணும். A cross belongs to A cross B. இதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் எடுத்து போட்டுக்கணும். 4, 7 belongs to R1. Also 4, 7 is எங்கே இருக்குது. belongs to A cross B சரியா. A cross B இருக்குது. அதே மாதிரி 7, 10. 7, 10 is belongs to R1. Also 7, 10 belongs to A cross B. நெக்ஸ்ட்டு 8, 1. 8, 1 எங்கே இருக்குது. R1ல் இருக்குது. ஆல்சோ அது எங்கே இருக்குது. 8, 1 belongs to A cross B ரைட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம். அது என்ன சொல்லலாம். therefore R1 is a relation from R1 is a relations from A to B. R1 is a relation from A to B. ஓகே, இதுதான் முக்கியம் ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சப் கொஸ்டின் போட்டுக்கலாம். செகண்ட் சப் கொஸ்டின் R2 ஈக்குவல் டு செட் 3, 1, 4, 12 கொடுத்துருக்காங்க.
அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கணும். ஏ கிராஸ் பி எடுக்கலாம். ஏ கிராஸ் பி எடுத்துட்டேன். பாருங்கள், அவங்க R2 என்ன கொடுத்துருக்காங்க, R2ல் வந்து 3,1 4,12. அப்போ 3,1 இருக்கான்னு பார்க்கணும். 3,1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 4,12 இருக்கான்னு பார்க்கணும். 4,12 இங்கே இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்கான்னு பார்க்கணும். 4,12 இருக்கா, 10 வரதா இருக்குது, 12 கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா, இந்த ஓடைப்பர் இருக்கிற 3,1 இஸ் பிலாங்ஸ் டு R2. ஆல்சோ 3,1 எங்கே இருந்துச்சு, ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ரெண்டுலையுமே இருக்குது சரியா. 3,1 R2லையும் இருக்குது, ஏ கிராஸ் பி இருக்குது. ஆனால் பட் என்ன, 4,12 நோட் இஸ் பிலாங்ஸ் டு R2. ஆனால் எங்கே இல்லை, 4,12 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அதாவது 4,12 வந்து R2ல் இருக்குது, 4,12 எங்கே இல்லை, ஏ கிராஸ் பியில் இல்லை. அப்படி ஒரு உடைப்பு, இப்போ ஒரு உடைப்பர் இருக்குது, இன்னொரு உடைப்பர் கிடையாது. அது மாதிரி ஒரு உடைப்பர் இல்லைன்னா கூட இது வந்து ரிலேஷன் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா கூட போதும், இது வந்து ரிலேஷன் கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ R2 is not a relation from என்னது, A to B. ஓகே, இனி தேர்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். இது not a relation. தேர்ட் கொஸ்டின், R3 equal to set 3,7 4,2. இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நீங்களும் எடுத்து எழுதணும் ஆன்சர் பேப்பரில். 7,8 8,11 8,7 8,10. ஓகே, இப்போது ஒவ்வொரு இடமே நம்ம பார்க்கணும். இங்கே 3,7 இருக்குது, அது இதில் ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கலாம். 3,7 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 4,10 4,10 இருக்கான்னு பாருங்கள். 4,10 இருக்குது. நெக்ஸ்ட்டு 4,10 இருக்குது சரியா. நெக்ஸ்ட்டு வந்து 7,7 7,7 இங்கே இருக்குது ஏ கிராஸ் பியில். நெக்ஸ்ட்டு 7,8 7,8 கிடையாது. அப்போ நம்ம அங்கே லைட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். 7,8 கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து 8,1 8,1 சரியா. 8,1 வந்து 8,1 இங்கே ஏ கிராஸ் பியில் இருக்குது. அதே மாதிரி 8,7 8,7 பார்ப்போமா. 8,7 இங்கே இருக்குது. 8,10 8,10 இங்கே இருக்குது. ஒன்றே ஒன்று தான் இல்லை, என்ன இல்லை, 7,8 7,8 இல்லைனாலும் கூட நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு எழுதலாம். அப்போ எழுதுங்க, எப்படி எழுதணும், 3,7 is belongs to R3. also 3,7 is belongs to A cross B. எல்லாமே இருக்குது. here எப்படி எழுதணும், here 7,8 is belongs to R3 but 7,8 is not belongs to A cross B. அதாவது 7 8 R3ல இருக்குது, ஆனால் A cross Bல கிடையாது. ஒன்று இல்லைன்னா கூட நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து ரிலேஷன் கிடையாது. ஸோ R3 is not a relation from A to B. Thank you.